அந்த பல்லியினுடைய சத்தம் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை நமக்கு தரும் சார்? பல்லியும் வந்துட்டு இறைவனோட ஒரு கனெக்டிவிட்டி. ஒரு வீட்டில் பல்லி இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் நல்ல வைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல வைப்பு இருக்குதுன்னாக்கா அந்த வீட்டில் பல்லி இருக்குது. அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த தேவதைகள், அந்த லக்ஷ்மி, அந்த கடவுளுடைய போக்குவரத்து இருக்கும். பல்லிகள் அதிக நடமாட்டம் இருந்துச்சுன்னா இறைவன் நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பல்லியிலே 2 வகை, வெள்ளை பல்லி, கருப்பு கல்லி. வெள்ளை பல்லி இருந்ததுனா தான் பாசிட்டிவ், கருப்பு பல்லி இருந்ததுன்னா நெகட்டிவ். எந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த கருப்பு பல்லி அப்படின்றதோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும்? ஒரு வீட்டில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதுலாம் ஒரு சூழ்நிலை வரப்போ போகுது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் கருப்பு பல்லியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பல்லியை துரத்துறது எதுக்கு சமம்னா லக்ஷ்மியை துரத்துறதுக்கு சமம். ஒரு வீட்டில் பல்லி இருந்ததுனாக்க பண நடமாட்டம் இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும், வீட்டில் நல்ல சுப முகூர்த்தம் நடக்கும், வீட்டில் ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு யூனிட்டி ஒற்றுமை இருக்கும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி வெள்ளை பல்லி கருப்பு பல்லின்னு இருக்குது. அப்போ கருப்பு பல்லி நீங்கள் விரட்டிட்டேன்னு சொல்லுவீங்க, விரட்டி விட்டையில் போயிடுவீங்க. கண்ணுக்கு புலப்படாத இடத்துல கருப்பு பல்லி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்களையும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள், படங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது சிறப்பானதாக அமையும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. முந்தைய பதிவில் நம்ம 5ஆம் தேதிக்கு பல்லியை பிரதானமான ஒரு சிலையாக நம்ம சொல்லியிருந்தோம் சார். பல்லி அப்படின்றப்போ முன்னாடிய காலகட்டத்திலலாம் காலையில் எழுந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு அந்த கௌரி சவனம் சொன்னால் தான் அந்த நாளே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெரும்பாலும் பெரியவர்களுக்கு இருந்தது சார். பல்லி சத்தம் போடணும், அது நடந்துச்சுன்னா தான் அடுத்த காரியங்களே அவங்க செய்ய தொடங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பல்லியை பார்த்தாலே பயப்படுற ஒரு கூட்டம் இருக்குது, அடித்து துரத்துறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த பல்லியினுடைய சத்தம் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை நமக்கு தரும் சார்? கவுளின்னுவாங்க, பல்லியை கவுளி, அது ஒவ்வொன்று சொல்லுவாங்க கௌரின்னுவாங்க, கவுளினாங்க. கவுளி தான் கரெக்டானது. பல்லியும் இறைவனோட ஒரு கனெக்டிவிட்டி. ஒரு வீட்டில் பல்லி இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் நல்ல வைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல வைப்பு இருக்குதுன்னாக்கா அந்த வீட்டில் பல்லி இருக்குது. பல்லி ஒரு வீட்டில் இருக்குன்னாவே அந்த வீட்டில் நல்லாவே வைப்ரேஷன் இருக்குது. அது கரெக்டாக இருந்தால் தான் அந்த தேவதைகள், அந்த லக்ஷ்மி, அந்த கடவுளுடைய போக்குவரத்து இருக்கும். பல்லிகள் அதிக நடமாட்டம் இருந்துச்சுன்னா இறைவன் நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பல்லியிலே 2 வகை, வெள்ளை பல்லி, கருப்பு கல்லி. வெள்ளை பல்லி இருந்ததுனா தான் பாசிட்டிவ், கருப்பு பல்லி இருந்ததுன்னா நெகட்டிவ். சார், பல்லினாலே பொதுவாக பாசிட்டிவ் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தோம் சார். இப்போ கருப்பு பல்லி அப்படின்றது என்ன மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் சார்? எந்த மாதிரி விஷயங்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த கருப்பு பல்லி அப்படின்றதோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும்? ஒரு வீட்டில் என்னென்னலாம் நடக்கக்கூடாதுலாம் ஒரு சூழ்நிலை வரப்போ போகுது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் கருப்பு பல்லியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அடிச்சிடலாமா சார்? அதை அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்கும். துரத்திடலாமா, வெளியில் பிடிச்சிட்டு போய் விட்டுடலாமா? இல்லை, இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டாக்கா, அது வந்ததுனால அந்த வீட்டில் நடக்க போகுது அப்படி அர்த்தம் கிடையாது. நடந்துக்கிட்டு இருக்கிறது இது இன்டிமேட், நடக்க போகும்போது அது காட்டுது. அது காட்டும் போகும்போது அந்த பீரியட் அது முடிஞ்சிருச்சுன்னா கருப்பு பல்லிலாம் தானாக வெளியே போயிடும், வெள்ளை பல்லி உள்ளே வந்துடும். வெள்ளை பல்லி உள்ளே வர ஆரம்பிச்சிச்சுனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சோன்னா இவர் போயிடுவார், அவர் வந்துடுவார். அவங்கள நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். இதுதான் உண்மை. அதனால் பல்லிக்கு நாம் நினைக்கிற மாதிரி நாம் அதை துரத்துறதோ, நீங்கள் பல்லியை துரத்துறது எதுக்கு சமம்னா லக்ஷ்மியை துரத்துறதுக்கு சமம். ஒரு வீட்டில் பல்லி இருந்ததுனாக்க பண நடமாட்டம் இருக்கும், மணி ஃப்ளோ இருக்கும், வீட்டில் நல்ல சுப முகூர்த்தம் நடக்கும், வீட்டில் ஒரு அந்யோன்யம் இருக்கும், ஒரு யூனிட்டி ஒற்றுமை இருக்கும். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி வெள்ளை பல்லி கருப்பு பல்லின்னு இருக்குது. அப்போ கருப்பு பல்லி நீங்கள் விரட்டிட்டேன்னு சொல்லுவீங்க, விரட்டி விட்டையில் போயிடுவீங்க. கண்ணுக்கு புலப்படாத இடத்துல கருப்பு பல்லி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்ணுக்கே பார்க்க முடியாது. இதை தாண்டி கவுளி சத்தம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் முக்கியமாக அது கண்ணுக்கே தெரியாது. அது அந்த சத்தம் எப்படி கேட்டிங்கன்னா முக்கியமாக பேசுவீங்க. நம்ம அடுத்து இப்போ பல்லியை பார்க்க முடியாது சார், சத்தம் போடும்பொழுது நம்ம காட்டாது. அதை தான் சொல்ல வரேன். அந்த சத்தத்தை கொடுக்கும்போது மட்டும் கண்ணிலே தெரியாது. நம்ம அப்படி பார்த்தா அங்கேருந்து வந்த மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தா இங்கேருந்து வந்தா இருக்கும். நீங்கள் அது பின்னாடி கிட்ட போய் நின்று பார்த்தா கூட
அது பின்னாடி ஒன்று இருக்காது. ஆனால் அங்கே தான் சத்தம் வரும். ஒரு ஃபோட்டோ பின்னாடி இருக்கிறத பார்த்தாலும் அந்த இடத்துல ஃபோட்டோவும் இல்லை. மறைபடி எதனா இருக்கிறதா ஒன்றும் இருக்காது. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் பல்லி இருக்காது. அதுதான் அந்த பல்லி அசுரீரியாக வந்து பதில் சொல்லக்கூடியது ஒரு சக்தி அதுக்கு உண்டு. அசுரீரியாக வந்து அது இறைவன் செயல்கள் வந்துட்டு அசுரீரியாக வரும். கனோல சில வரா மாதிரி அசுரீரியாக வரும். அந்த அசுரீர் வந்து பல்லி ரூபத்துலேயும் வரும். அது நமக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுக்குது. அடுத்து எனக்கு இந்த பெரிய நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன், பெரிய ஆளாக போகிறேன், அது எனக்கு கிடச்சிரும், ஒரு சத்தம் கொடுக்கும், கிடச்சிரும். எனக்கு இது நடக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாக்கா சத்தம் கொடுக்கும், நடக்கும்ன்ட்டு. வேணாங்க போகும்போது சத்தம் கொடுக்காது. உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை, நடக்காதுனாக்கா அதுக்கு பதில் சத்தம் கொடுக்க பதில் கருப்பு பல்லி இருப்பார். அதனால் பல்லியை ஒரு காலும் யாரும் தொடக்கூட கூடாது. நீ கேட்ட பேர் கருப்பு பல்லியை விரட்டிடலாமா? நீங்கள் ஒன்று தான் விரட்டுவீங்க. நீங்கள் ஒன்று விரட்டினாக்கா கொசு மாதிரி தான். ஒரு கொசு அடிச்சிங்கன்னா 100 கொசு வரும். ஆமாம், நீங்கள் ஒரு கொசு அடித்து விரட்டுறோம் இல்லை, ஒன்று அடிக்க 100 வரும். அப்போ நாங்கள் அடிக்கவே கூடாதா? நான் அதுக்குள்ளே போகல. பல்லி அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க வெளியில் வச்சுருங்க. அதே மாதிரி பல்லியை ஒரு பல்லியை நீங்கள் விரட்டினாக்கா 100 பல்லி வரும், கருப்பு பல்லி. அது இருக்கும். அது ஏன்னா இறைவன் வந்து ஒவ்வொருத்தையும் ஒரு ப்ளே தான் லைஃப்பில். அதனால் மொத்தத்தில் நாம் சரியாக போகணும், சரியாக செய்யணும், சரியாக நடக்கணும், எல்லாமே சரியாக நடக்கும். அது வந்து பல ரூபத்தில் நாமளே கண்ணால் பார்க்கலாம், அதை அனுபவிக்கலாம். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறதுக்கு நிறைய வழிமுறையை நம்ம இதில் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ கொடுத்த தகவல் வந்து நிறைய கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இதில் சில சந்தேகங்கள் கூட எங்களுக்கு இருக்குது சார். அதிலே மரபல்லின்னு ஒன்று இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். நீங்கள் சொல்கிற வெள்ளை கலரில் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளியும் செவத்தில் தான் ஓடும் அப்படின்னா, இது தரையில் கூட ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்கும்போது காலில் அப்படி எடுத்து வைக்கலான்னு போகிறப்ப குடுகுடுன்னு இப்படிலாம் ஓடும். அந்த மாதிரி மரபல்லி இருக்கிறது வீட்டுக்குள்ளே நல்லா தான் சார். இல்லை, மரபல்லி வந்து இந்த பல்லி இனம்தான். ஆனால் அந்த பல்லிக்கு உண்டான சக்தி அதுக்கு இல்லை. அதே மாதிரி காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பல்லி ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. உடும்பு அதெல்லாம் பல்லி இனம் தான். பல்லி இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சக்தி இருக்கான்னா கிடையாது, இவருக்கு தான் உண்டு. அதனால் பல்லி இனம் தான். ஆனால் இந்த பல்லிக்கு உண்டான சக்தி அது கிடையாது. அது மாதிரி வந்து இந்த சத்தம் கொடுக்குறதுலே வந்து இந்த திசையிலேருந்து சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு இப்படி ஒரு பலன், அந்த திசையிலேருந்து அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு பலன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே சார். பொதுவாகவே பல்லியினுடைய சத்தம் கேட்டாலே அது வந்து நமக்கான பதிலை சொல்லுது, நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை இந்த திசையிலேருந்து சொன்னால் தான் நல்லது, இந்த திசையிலேருந்து சொன்னால் நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கணுமா சார்? இல்லை, அதான் சொன்னாங்க முதல்ல, பல்லி வந்து நல்ல விஷயத்துக்கு தான் அந்த கவுளி சத்தம் கொடுக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது, ஆமாம் அப்படிலாம் சொல்ல கொடுக்காது. அது கொடுக்குதுன்னாவே நல்ல விஷயத்துக்கு பாசிட்டிவாக தான் அது சத்தமே வரும். அது எந்த திசையிலேருந்து எடுத்துக்கலாம். நாம் அதை நினச்சிக்கிறோம், அங்கேருந்து வந்தால் நல்லது, இங்கே வந்தாலும் எங்கேருந்து வந்தாலும் நல்லது தான். அதனால் அது கொடுக்குறதே பாசிட்டிவாக நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு தான் சத்தத்தை கொடுக்குது. உங்களுக்கு சத்தம் கொடுக்குறது அதுக்கு தான். எந்த திசையிலேருந்து வந்தாலும் நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இப்போ வந்து பல்லி அப்படின்றது வந்து ஆன்மீகத்தோடு எந்த அளவுக்கு தொடர்பு பட்டு இருக்குது, அது என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது நமக்கு வந்து வாழ்க்கையில் என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும், பல்லியை பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை பல்லியினுடைய சிலை வைக்கிறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நன்மைகளை தரும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.